இன்னைக்கு எறா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ எறா, 400 கிராம் சீரக சம்பா அரிசி, கொஞ்சம் ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா. இது நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோடு சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்காக மட்டும் கொஞ்சமாக தேவையான அளவு தான். 10 பல்லு பூண்டு, 8 துண்டு இஞ்சி, ஒரு 6 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கப் கொத்தமல்லி புதினா சேர்த்தது, 2 டீஸ்பூன் தயிர், 1 எலுமிச்சப்பழம், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா. தாளிக்கிறதுக்கான மசாலா பொருட்கள்: 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 8 லவங்கம், 1 அன்னாச்சி பூ, அரை இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பாத்திரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1/4 கப்புக்கு கம்மியாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ முதல்ல பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதை போட்டுட்டு கடைசியாக லவங்கமும் சோம்பும் போட்டுருங்க. சோம்பு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி புதினாவை இதோட சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோடு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினாவை இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் கடைசியாக கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை லைட்டாக வதக்கிட்டு உடனே தயிர் சேர்த்துருங்க. இல்லைன்னா மசாலா ரொம்ப கருகிடும். இப்போ நம்ம எறாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. நம்ம எறா வதக்க எறாலேருந்து நல்லா தண்ணி விடும். அதுலேயே எறா வெந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக அரிசிக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ எறா முக்கால் வெந்துருச்சு. இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி நீங்கள் சேர்க்கணும் சீரக சம்பா அரிசிக்கு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. நீங்கள் ஃப்ளேம் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. இதை விட்டு விட்டு கிளறி விடுங்க. அரிசி கொஞ்சம் முக்கால் பாகம் வெந்து தண்ணி எல்லாம் வடிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடுச்சு. இப்போ இதோட நான் லெமன் கூட கலர் பவுடர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் பவுடர் வேணான்னா பிளெயின் லெமனும் இதோட ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்து இதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ இதை அப்படியே நம்ம தம் போட்டுடலாம். நீங்கள் தம் போடும்போது உங்கள் ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதை சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி. half an hour ஆயிடுச்சு. இப்போ இதை நாம ஓபன் பண்ணிடலாம்.
எறா பிரியாணி ரெடி.